Good afternoon, my friends. Today we are going to discuss about the multiple price level. Multiple price level. அதாவது fixing the multiple price level for our product. Under which situation we may need to fix the multiple price level for our product. Okay, va? Assume I am the distributor of a cosmetic product like hammam soap அந்த மாதிரி. காஸ்மெட்டிக்னு சொல்ல முடியாது. கம்ஸ் அண்டர் விச் கேட்டகரிப்பா? விச் கேட்டகரி? த ஹமாம் சோப்பு, லக்ஸ், ரெக்ஸோனா அதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும்? இட் இஸ் நாட் காஸ்மெட்டிக்கு. FMCG. இட் இஸ் ஏ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட். அது ஓகே. இது எந்த கேட்டகரியில் வரும்? இதை வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் அப்படி வச்சுக்கலாம். சோப்பு போட்டு குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லையா? ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட். அஷ்யூம் ஸ்ரீனிவாசன் அண்ட் கோ, he is the distributor for the health care product. ஹெல்த் கேர் ப்ராடக்டில் ரெக்ஸோனா, ஹமாமு, லக்ஸு இந்த மாதிரி 3 சோப்பு நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஐ எம் த ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர். அஷ்யூம் ஸ்ரீனிவாசன் அண்ட் கோ இஸ் த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் த ஹெல்த் கேர் ப்ராடக்ட். செகண்ட் அசம்ஷன், த ப்ராடக்ட் ஜிஎஸ்டி ரேட் இஸ் 18%. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அசம்ஷன், ஸ்ரீனிவாசன் அண்ட் கோ இஸ் த wholesale distributor and retail distributor. Second assumption, GST rate is 18%. Third assumption, in the question what we have given, in the question all the dates are only old dates only, just rename to the financial year 2021. So wherever you see as 2003, 4 like that, you have to change into 2021 or 2022. To make it 2021. ஓகேவா? 3 சேஞ்ச் நீங்கள் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக வந்து Tally have one provision. What provision? Whenever you are going to create the inventory, you can provide the purchase price and the selling price. That is one option. Default option, it is available in the Tally. என்ன ப்ரொவிஷன் இருக்கு Tallyல? whenever நீங்கள் இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்? பர்ச்சேஸ் ப்ரைஸும் சேலிங் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? What was the benefit for entering the standard cost and selling price in the inventory item? Whenever you are choosing the purchase invoice நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, if you select the inventory, automatically if you put the number of quantity, then automatically the purchase price will pop up into that place. ரேட் காலத்தில் ஆட்டோமேட்டிக்லி என்னாகும்? பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து வரும். எப்படி வரும்? இஃப் யூ மென்ஷன்ட் த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இன் த இன்வென்ட்ரி ஐட்டம். இன் விச் வே இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் யூ? இது எந்த வகையில் உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? நீ ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமும் அதனுடைய பர்ச்சேஸ் ரேட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இந்த ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, போன வாட்டி இதே ப்ராடக்ட்டு ஒரு ஹமாம் சோப்பு இருக்குது, அதனுடைய எம்ஆர்பி 21, நமக்கு வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு கொடுத்துருப்பான் போன மாதம். இந்த மாதம் அதே எம்ஆர்பி 21க்கு பர்ச்சேஸ் காசு 14 ரூபா கொடுத்துருப்பான். ஓகேவா? நீங்கள் கேட்கணும், எம்ஆர்பி இன்க்ரீஸ் ஆகலை, அப்புறம் எப்படி பர்ச்சேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு? இந்த கொஸ்டின் வந்து நீ ரைஸ் பண்ணணும். எப்படி ரைஸ் பண்ண முடியும்? உனக்கு வந்து நீ என்ட்ரி போடும்போது பர்ச்சேஸ் ப்ரைஸு குவான்டிட்டி போட்டதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பாப்பப்பில் வந்தது 13 ரூபான்னு. நீ 14 ரூபான்னு இன்வாய்ஸில் இருந்ததுன்னா உடனே யூ கேன் ஏபிள் டு ரைஸ் ஆஃப்டர் சீயிங் திஸ் இன்ஃபர்மேஷன். ரைட்டா? அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு எக்ஸலண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது டேலியில் அப்படின்னா, whenever you are going to enter the purchase invoice or sales invoice, if you put alt எஸ்ன்னு நினைக்கிறேன், ஷார்ட்கட் பட்டன் வந்து alt எஸ், அதை பண்ணிங்க அப்படின்னா, if you press alt எஸ், லாஸ்ட் 5 பர்ச்சேஸு வேர் யூ மேட் ஃபார் வாட் ப்ரைஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும், லாஸ்ட் 5 செல்லிங் ப்ரைஸ் அதுவும் உனக்கு வரும். அல்லது அப்போ வந்து என்ன ஆகும்னா, உனக்கு சப்போஸ் இஃப் எனி வேரியேஷன் இஸ் தர் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியும். அதுக்காக தான் அதுக்கு. அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் வருவோம். மல்டிபிள் ப்ரைஸ் லெவல். நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் ஒரே ஒரு ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? நார்மலி ஒரே ஒரு செல்லிங் ப்ரைஸ் தான் வைக்க முடியும். பட் ஆனால் நம்மகிட்ட வர கஸ்டமர், சப்போஸ் இஃப் ஐ எம் த ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்,
என்கிட்ட வரவன் ஒரு சோப்பு வாங்குவான், 10 சோப்பு வாங்குவான், 100 சோப்பு வாங்குவான், 1000 சோப்பு வாங்குவான். ஒரு சோப்பு வாங்குறவனுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டு நான் 1000 சோப்பு வாங்குறவனுக்கு கொடுக்க முடியாது. The price what I fixed for the retail consumer for one soap, I cannot fix the same price for the 1000 soap who purchased from me. So in that situation, I need some option. What kind of option I need? I am classifying my customer. என்னுடைய கஸ்டமர் நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, ரீட்டைல் கஸ்டமர் அண்ட் ஹோல்சேல் கஸ்டமர் அப்படின்னு நான் கிளாஸிஃபை பண்ணுறேன். சப்போஸ் இஃப் எ பர்சன் பாட் மோர் தேன் 200 சோப்ஸ், he will be treated as a wholesale customer. Suppose if a customer is buying less than 200 quantity, he shall be treated as a retail customer அப்படின்னு நான் வந்து பிரிக்கிறேன். So that here I am going to classify my customer as a wholesale customer and retail customer. The person who is buying more than 200 quantity shall be treated as a wholesale customer, and the person who is going to purchase less than 200 quantity shall be treated as a retail customer. How we are going to fix this price is the sum. இதான் வந்து சம்முடைய சாராம்சம். ஓகேவா? நம்ம சமுக்குள்ள போலாமா? ஓகே. உங்க எல்லாருக்கும் சம் வந்துச்சா? வந்துச்சு சார். வந்துச்சு. சம் படிக்கிறேன். சுமதி ட்ரேடர்ஸ் a leading distributor for the following customers. இது வந்து உங்களுக்கு தெரியுதா பார்க்குறேன். இதில் வந்துன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இதில் பார்த்து படித்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள கம்பெனி ஆல்ரெடி டேலி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகட்டும். எது ஓப்பன் ஆகுதோ ஓப்பன் ஆகட்டும். ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுங்க. Unable to access the configured tally gateway server, select one of the following option. Why you have to select the option? Tally open. Tally plus size. Sit part. சுமதி ட்ரேடர்ஸ் a leading distributor has the following customers. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. they want to maintain the multiple price level. உங்களுக்கு கண்ணு புரியுதா? தெரியுதா? தெரியுது சார். சுமதி ட்ரேடர்ஸ் a leading distributor has the following customers. they want to maintain the multiple price level for their sales environment. அவங்களுடைய சேல்ஸ் என்விரான்மெண்ட் கேட்ட மாதிரி மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க. தே ஆர் த ஆதரைஸ்டு ஸ்டாக்கிஸ்ட் ஆஃப் த ஆல் லீடிங் பிராண்ட் சோப். தே பர்ச்சேசஸ் ஹமாம் அட் த ரேட் ஆஃப் ₹10, லக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 12 அண்ட் சிந்தால் அட் த ரேட் ஆஃப் 11. அசியூம் தட் ஹமாம் லிமிடெட், லக்ஸ் லிமிடெட் அண்ட் சிந்தால் லிமிடெட் ஆர் த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, 12 அண்ட் 11. அண்ட் த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா there are two kind of category. One is called wholesaler and another one is called retailer. Suppose there are three kind of soaps, Hamam, Lux and Synthol. Suppose if any customer bought is less than 200 or greater than 200, less than or greater than அது less than sir. L இருக்குல்ல, அதை லைட்டாக அப்படி பெண்டு பண்ண மாதிரி போட்டால் அது less than அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கிரேட்டர் தென் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லை வந்து அப்படி லைட்டாக பெண்ட் போட்டால் லெஸ் தேன் 200 வாங்கினோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 15 அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹15. அதுலேருந்து 2% வந்து அம்மாமா இருந்தால் 2% டிஸ்கவுண்ட்.
லக்ஸாக இருந்தாலும் 2%, சிந்தாலாக இருந்தாலும் 2%, ஜஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மாத்திரம் மாறுது. இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் செல்லிங் ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். இதுக்கு பேர் என்னென்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு தனியாக லெட்ஜர் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கவுண்ட் வந்து எனேபிள் பண்ணணும் சொல்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் லெஸ் தேன் 200 அப்படின்னா 15 ரூபீஸ்லேருந்து 2%. லக்ஸாக இருந்தால் 18 ரூபீஸ்லேருந்து 2%, சிந்தாலாக இருந்தால் 17லேருந்து 2%. 201லேருந்து 500. சப்போஸ் இஃப் எ பர்சன் 400 திங்ஸ் வாங்குறான், 400 சோப்ஸ் வாங்குறான் அப்படின்னா 15 ரூபீஸ்லேருந்து 5%. 18 ரூபீஸ்லேருந்து லக்ஸாக இருந்தால் 5%, சிந்தாலாக இருந்தால் 17 ரூபீஸ்லேருந்து 5%. ஸோ ஹியர் டிஸ்கவுண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், வேற செல்லிங் ப்ரைஸ் இஸ் வேரியபிள். ஓகேவா? இது வந்து ஹோல்சேல் கஸ்டமர். இங்கே லெஸ் தேன் 200 இருந்தால் ஹீ ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ஏ ஹோல்சேலர். whereas more than 200 இருந்தால் he shall be treated as a wholesaler. Suppose if a same customer purchased less than 200 means he shall be treated as a retailer. Here selling price is common. Selling price means இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 சோப்பு கம்மியாக வாங்குறான். if a person purchased less than 10 means what? 10 is less than. இப்போ 10 சோப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா it price is 15, 18, 17. Suppose if a person bought 10 அப்படின்னா அவனுக்கு என்ன ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.75. லெஸ் தேன் 10னா 9 சோப்பு. 9 சோப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, 18 ரூபா, 17 ரூபா. சப்போஸ் 10வது சோப்பு வாங்கிட்டான் அப்படின்னா சோப்போட ரேட்டு 14.75, 0.25% discount. So here two kind of discount is available. First kind of discount is given in percentage, whereas second count of discount is given in the amount. Clear-ஆ? ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லையும், ரெண்டாவது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லையும் கொடுக்குறாங்க. சப்போஸ் இஃப் ஏ கஸ்டமர் பாட் 12 சோப்ஸ் அப்படின்னா ஹமாமா இருந்தால் 14.75, லக்ஸா இருந்தால் 17.75, சிந்தாலா இருந்தால் 16.75. சப்போஸ் இஃப் சேம் பர்ச்சேஸ்டு 40 குட்ஸ் அப்படின்னா 14.5. From 41 to 100, not 100, up to 200 only. From 41 to 100, the cost is 14 rupees, 17 rupees, 16 rupees. Like that we have to give. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே தான் நான் சொன்னேன், இந்த 2003ன்னு போட்டிருக்கு. இந்த 2003லாம் வந்து என்ன பண்ணுங்க, you shall be treated as a 2021. On 1/4/2013 purchased from Hamam & Co 5,000 soaps at the rate of 10. அதே மாதிரி லக்ஸுலேருந்து சிந்தாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னு வைங்க, சோல்டு டு அபி ஏஜென்சிஸ். இந்த மாதிரி அபி ஏஜென்சிஸ்க்கு சேல் பண்ணுறா வைங்க. You have to decide whether he is a retailer or wholesale price. For example, அபி ஏஜென்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா you have to decide at which price we can give him, either for wholesale price or retail price. He bought everything less than 200, so that அபி agency shall be treated as a retail customer. Whereas Subhash Enterprises, he bought everything more than 200 quantities, so that he shall be treated as a wholesale customer. Here Chandran also bought more than 200, so that he also to be treated as a wholesale customer. Abdul agencies also shall be treated as a wholesale customer. Anbu stores, he shall be treated as a retailer. But what I think, Abhi agencies also shall be treated as a wholesale, because he is nearly by 200 rupees. So that whatever the price we gave, less than 200 means from 15 rupees to 2% discount. So that he nearly bought 200 rupees. So that you can treat Abhi agencies also wholesale. Am I right? Abhi agencies also wholesale because he nearly bought 200 rupees. Even though he purchased less than 200, he can be treated as a wholesale. Why I am telling? Suppose if a person up to purchasing up to 100 quantities only shall be treated as a retailer. If a person purchased more than 101 but less than 200, he shall be treated as a wholesaler. Concept clear-ஆ? யாராவது 101 சோப்புக்கு மேலே வாங்கினா அவனுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கணும், நாட் அண்டர் ரீட்டைலர் ரேட். கிளியரா? கான்செப்ட் கிளியராப்பா? எஸ் சார். ரைட், ஓகே. அந்த கான்செப்ட் we have to understood the concept. First நானே தப்பா சொல்லிட்டேன். Abhi agency shall be treated as a wholesaler only, even though he purchased less than 200 quantity. He nearly purchasing 200 quantity.
So Abhi agencies, Subhash, Chandran, Abdul agencies are to be treated as a wholesale customer, whereas Anbu, Subbu, Chand, Babar agencies are to be treated as a retail customer. Okay, va? Shall we proceed for the sum? Company name is Sumati Traders. Assume this company has to started from 1st April 2021. சரிங்களா? 1st April 2021. March 22 வரல இல்லையா? So 20லேருந்து ஆரம்பிப்போம். So that the same date we can be able to maintain, but financial year we cannot maintain if we follow 21. ஸ்டார்டிங் ஃபினான்ஷியல் இயர் 21 கொடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா 1/3/2022 இன்னும் வரல. ஸோ தட் 2021 வச்சுப்போம். ஃபினான்ஷியல் இயர் வந்து வி கேன் ட்ரீட் த 2021. இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த டேலி. இஃப் யூ ஸ்டார்ட் டேலி இட் வில் ஆஸ்க் 4 கொஸ்டின்ஸ் யூஸ்வலி. ஆஸ் வி ரெகுலர் we have to start with the education mode as we are the student. Suppose if any company gets opened, press Alt K, again H, enter. So whatever the company, if any, available in existing mode, it will get shut down. Go and create the new company. புதுசா ஒரு கம்பெனி நம்ம கிரியேட் பண்றோம். கம்பெனியோட நேம் என்ன கொடுக்கணும்? What name we have to give? Sumati Traders. Company name is Sumati Traders. Financial year 2021. Financial year is 2021. Here only Sumati Traders should come. Assume normally our address only we are giving Brindavanam, second seat, Chetpat, Chennai 21. Chennai 31, sorry. Chennai 31. Tamil Nadu. Here put pin code, telephone number, everything you have to give so that it will come under invoice 70442. Mail ID you put mail ID also. Raja Srinivasan 1972@gmail.com. Website address domain.com. April 2020. So first step we have to create the company. Second step, enable bill-wise entry. Enable bill-wise entry to yes. Cost center not required. Interest calculation not required. We are maintaining inventory and it should integrate with the accounts. Yes. Here you have to select this option, enable multiple price level. Here we have to select the option, enable multiple price level. Suppose if you press yes, then it will ask you one question. From if it is an ERP line, immediately you have to specify the wholesale and retail price name. You have to name, but here we have to give separately. Enable batches. Whether we need to maintain batches, right now it is we don't need, but in future we will opt this option. Then use discount column to yes. Actually we have to select two options in the inventory. One is called enable multiple price level. Second one use discount column in invoices. Because in the selling price there are two kind of pricing method. The first method we are giving the percentage discount in the selling price. We are giving that discount from the selling price, so that we are opting this option, use discount column in invoices. Okay va? Then enable GST, yes, we have to enable the GST from Tamil Nadu. Give the GST number 33 DFZ PS 6362J 1Z0. Actually it is belongs to my PAN number, but I don't have any GST. Periodicity of GSTR 1. Periodicity of GSTR 1 is monthly, quarterly. Finally, I have to tell one information about monthly or quarterly information. Please remind anyone. அருணா கொஞ்சம் ஞாபகப்படுத்து. நான் ஃபைனலாக இந்த இதுக்கு சொல்கிறேன், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேவா? இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பீரியாடிசிட்டி ஆஃப் GSTR 1ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், ஞாபகம். Nothing you have to create. Then change the threshold limit for the intra-state sale.
Suppose intrastate sale means if you made any sales within Tamil Nadu state, it will called intrastate sale. If any sale made within Tamil Nadu, it is called intrastate sale. Suppose if the sale was a intrastate sale, then the threshold limit for e-way bill generation is 1 lakh rupees. So up to 1 lakh you don't need to generate the e-way bill. But if you want to generate, you can generate, no problem at all. If you want to generate, you can able to generate. Suppose if you don't want to generate, you don't need to generate. But if the selling price value exceed 1 lakh, means this 1 lakh what rupees, whether invoice value or selling price value. அப்படின்னா selling price value only, not invoice value. Enter print e-way bill with the invoice. If you want to print the e-way bill along with the invoice, you can put either yes, otherwise no. E-invoicing applicable. The applicability of e-invoice is right now not applicable for us, because if your sales turnover is more than 50 crores only, right now we have to follow the e-invoicing, otherwise we don't need to enable this option. Enter, save. You don't need to opt any other options, just put Control A. Now we create the company. After that, we have to go and create the required ledgers for GST. What are the ledgers required for GST? What are the ledgers we have to require to create? GST, local purchase, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, GST local purchase under purchase accounts. கொஞ்சம் என் கூட சேர்ந்து சொல்லுங்கப்பா, ஏன்னா எனக்கு தெரியாது பைக்கில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே சார். என் கூட கொஞ்சம் சேர்ந்து சொல்லுங்க, ஏன்னா நான் வந்து சம்டைம்ஸ் நான் பேசிகிட்டே இருப்பேன், திடீர்னு கட் ஆகிருக்கும், நான் தெரியாது, ஏன்னா ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. என்கிட்ட ஏதாவது அப்பப்போ சொல்லிகிட்டே இருங்க, ரைட்டா? யாராவது ஒருத்தர் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் எதையாவது சொல்லுங்கள், பட் யூ ப்ரூவ் தட் த மீட்டிங் இஸ் கோயிங் அப்படின்னா, ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு தெரியாது. யூ ப்ளீஸ் சே சம்திங். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வருமா? வராது. பிகாஸ் ஏன் வந்து ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வராது? நம்ம இந்த இயர்ல தானே பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நோ, அப்படி சொல்லக்கூடாது. இந்த இயர்ல தான் பர்ச்சேஸ் பண்றோம், லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணாமலா இருப்போம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் த நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வில் நாட் கம் ஓப்பனிங் பேலன்ஸ் இன் ஜெனரல். P&L ஆமா, இன் ஜெனரல் நாமினல். ஆமா, நாமினல் அக்கௌண்ட்னாலே P&L தான் கவர்டு. P&L லெட்ஜர் அதுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இன் ஜெனரல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஜிஎஸ்டி லோக்கல் சேல், இது வந்து P&L ஐட்டம், அதனால வராது. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? பர்ச்சேஸ்க்கு வந்து இன்புட் சிஜிஎஸ்டி, அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சென்ட்ரல். அடுத்தது இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி கம்ஸ் இன் அண்டர் விச் டாக்ஸ் டைப்? இன்டகிரேட்டட் ஆர் ஸ்டேட்? தென் அவுட்புட் CGST. Output CGST under GST comes under central tax. Whether we have to give any percentage of calculation? No. Then output SGST. Under duties and taxes GST, here we have to provide under state tax. Then what was the remaining ledger we have to create? CGST payable. CGST payable. Whether you are having liability or not, you have the practice of creating the CGST payable and SGST payable. Actually, there are a list of ledgers for GST. I have not given the 100% ledger. You are having RCM purchase like that, so that at least you have to start from CGST payable and SGST payable, so that we can come up to that level. நிறைய லெட்ஜர் இருக்கு, ஓகேங்களா? ஸோ தட் என்ன பண்ணுங்க, இப்போ இந்த சிஜிஎஸ்டி பேபிள், எஸ்ஜிஎஸ்டி பேபிள், வெதர் யூ ஆர் போஸ்டிங் என்ட்ரி ஆர் நாட் ஃபார் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இதை வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. சிஜிஎஸ்டி பேபிள் கம்ஸ் அண்டர் விச் லெட்ஜர்? கரண்ட் liability. What is the difference between current liability and duties and taxes? Means if you select under the current liabilities, it will not make any arithmetical calculation function in tally. Suppose if you select the duties and the taxes, it can do the tax calculation. So that we are creating comes under current liability.
Another question also you may ask, sir, input CGST, it have debit balance. Why you are choosing under duties and taxes? Input CGST, it's an asset. It comes out as a debit balance. Why you are creating under duties and taxes? Because duties and taxes is a liability. No. In Tally ERP9, there is a separate provision. சார் கரண்ட் அசெட் கூட போலாம் சார் அது இல்ல if you choose for current asset, the arithmetic calculation will not work. Suppose if you select the number of quantity and rate, if you put the rate value, the total column will work, but the CGST, SGST will not work. In Tally ERP9, there is an additional provision for this. In Tally ERP9, there is an additional provision, but I have to check whether that provision is available for Tally Prime also. If it not so, that we have to ask the Tally person. Okay, va? So that you have to create under current liability, CGST payable under current liability. Then SGST payable. SGST payable also comes under current liability. Okay. Then one ledger called a round off. Actually ledger name எல்லாம் வந்து நீங்க இதில் தான் பண்ணணும், சின்ன லெட்ஜரில் தான் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக நான் வந்து கேபிட்டல் லெட்ஜரில் போகிறேன். கேபிட்டல் லெட்டர்ஸ் comes at indirect expenses. Whether GST is not applicable, not applicable. Why we are giving GST is not applicable 2 times for round off? ஏன் வந்து round off க்கு GST not applicable நம்ம 2 வாட்டி கொடுக்குறோம்? Why we are giving GST not applicable for 2 times? ஏன் தரோம்? Round off is not supply, sir. Round off is not a supply. Very good. Right answer. Round off is not a goods and round off is not a service. You cannot supply the round off. So that we are giving that option. We are using that option that GST is not applicable. Then you sir, can. ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், இப்போ ஒரு சில லெஜர்ஸ்ல நீங்க சிங்கிள் லெஜர்ல கிரியேட் பண்றீங்க, ஒரு சில மல்டில கிரியேட் பண்ணீங்களா சார்? இப்போ நீங்க ஒரு சில இதுல சிங்கிள் கிரியேட் பண்றது மல்டில கிரியேட் பண்ண என்ன சார் ஆகும்? எதுக்காக சார் பண்ணலாம்? ஐ மீன் மல்டிபிள் லெஜர் அண்டர் விச் சிச்சுவேஷன் we can use அப்படின்னா, இப்போ கடகடன்னு அவசர அடி ரங்காவா போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லை, கடகடன்னு பண்ணி முடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, 15,000 டேக்ஸ் ஆடிட்டு பண்ணி கொடுக்கணும். லக்ஷனா ஃபவுண்டேஷன் கிட்ட ஒரு 2000 லெஜர் இருக்குது, 20,000 என்ட்ரி இருக்குது. நான் வந்து சிங்கிள் லெஜராக கிரியேட் பண்ணேன்னா அவ்வளோதான், தாவு தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் மல்டிபிள் லெஜர் கிரியேட் பண்ணி போட்டுருவேன். இன்னும் சொல்ல போனால் எக்ஸல் டு டேலி இருக்குது, அதில் போட்டு போடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி போட்டு போடுவேன். வெளியில் பாட்டு பாடுறது உங்களுக்கு கேட்குதா? சேட்பட்டில் தான் ஒரு பிரச்சனை, பக்கத்தில் ஏதாவது ஒரு டெத்து, காக்கா வேற கத்துது சார். ஆமா, என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் போட்டு விட்டுருவோம். உங்களுக்கு எலெக்ஷன் உண்டா சார்? எனக்கு எலெக்ஷன் இந்த ஏரியாவில் உண்டு. இந்த ஏரியாவில் உண்டா? நீங்க மாநகராட்சி அடிங்க. ஆமா. Okay, we have to create one bank ledger called Indian Bank under bank account. Just one day it is for accounting purpose only, not given in the IFSC code. Everything we may give later on. Then next step we have to create a voucher type. Why we are creating the voucher type or alter the voucher type? Because for our convenient purpose, immediately you have to alter the voucher type, purchase and sales. Here you come to name of the class. Name of the class வந்துருங்க. அங்கே வந்து GST local purchase, end of list. GST local purchase, input CGST, input SGST. Round off as total amount rounding, normal rounding 1. Similarly, alter the sales invoice. Similarly, comes under
tax invoice. Tax invoice அப்படின்னு வரணும் டைட்டில். டிஃபால்ட் பேங்க்ல செலக்ட் த இந்தியன் பேங்க், டியூ சென்னை, நேம் ஆஃப் த கிளாஸ்ல ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். End of list, select GST local sales, select output CGST, output SGST, round off as total amount rounding, normal rounding 1. So here we have created. Then next step, we have to go and create inventory. Inventory la we have to create the stock group. We have to give only one group, soap. Set order GST rate, yes. You have to go and search for the HSN for soap. Can anyone tell the HSN for soap? Please tell me, find out the correct HSN code for soap. Three four zero one, sir. 3401. 3401, sir. 3401. 18% GST. 3401 2000. Okay va? So we can give that. ஏன்னா ஒரிஜினலாக கொடுப்போம். 3401 2000. It is taxable. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் காட்டல அப்படின்னு வச்சுங்களேன், you have to press F12. You have to press F12, enable all this option so that you can get this option. அதே மாதிரி suppose if you want to get the information about HSN, here you are having the detail altogether. Do you want the HSN detail for yes putting அப்படின்னா you need a valid license to perform this activity. I don't have any valid liability. Okay, here we have to give the tax percentage. If this option will work only in the valid license, so that leave it. Inventory group create பண்ணியாச்சு. Then we may go to create the unit of measurement. Unit of measurement numbers, full name numbers, select NYS. Then now you have to go and create the stock item. Here we are having 3 stock items. We are having 3 stock items called Hammam, Lux and Sinta. First, Hammam. Hammam comes under soap. Numbers, set components. We are not going to manufacture any product, so that we can press F12 and disable this option. Set component list. You can disable this option. Okay, here you have to press yes, standard cost. Here cost price has been given. Hammam is 10 rupees. Lux is 12. Sinta 11. Cost price given 10 rupees. Whereas selling price also given here 15 rupees. For Hammam 15 rupees. GST applicable. Whether set order GST, whether we have to enable or not. You should not activate. Because already you gave in the group. So that if you gave the tax control in the soap, then again you should not get anywhere. You should not give at anywhere. Because tally will get confused. You have any opening quantity? No. Save. Then what was the second item? Lux. Lux also comes under soap. 18% GST. Numbers. Additional rate, yes. Lux oda purchase price evalu? 12 rupees. Selling price 18 rupees. Control A. Then Sintal. Sintal comes under soap. Numbers. Standard rate, yes. Sintal rate is 11 each. Selling price is 17 rupees. Okay, ba? Enter, save. So that the third step is we created the company. Then price level. We have to fix the price level. Price list we have to give. First we have to set the price level.
First we have to set the price level, then we have to give the price list either on stock group basis or price item wise basis, category basis. We can fix the, first we have to create the price level. In Tally, if you press ERP9, in Tally ERP9, if you press F9 and enable the multiple price level, immediately all this goes in. But in Tally Prime, you have to give manually. There are two kind of customers. One is the retail customer, another one is wholesale customer. So we are having two sales price. Then we can fix the price level for the stock group. For if you select soap, first you have to fix the wholesale price level. How to fix the price level? From gateway of Tally comes to the inventory master. Under inventory master, we are not opting the stock category. Either we can give one the, we are having only one choice, that is called stock group. Select the stock group, select the soap. First we have to specify the wholesale price level. Select the wholesale price level and the applicability date. First you have to select the Lux, isn't it? Lux is the mother product. Hammam uடைய price. Hammam உடைய price. Suppose less than 200 rupees. அப்படினா என்ன? Less than 200 rupees. Less than 200 quantity அப்படினா selling price. You have to put the selling price in the rate column. You have to put the less than quantity here and you have to put the selling price column here. Selling price means 15 rupees. Here if any discount we are having, you have to give 2%. You can see one information that 10 rupees. Why here providing the cost price here means you can fix the selling price based on the cost price. You can fix the selling price based on the cost price. At any cost, the selling price must not below the cost price or above the cost price. In general, the selling price should not less than the cost price or more than the cost price. Less 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 than இருக்க கூடாது. 10 ரூபாய் காஸ்ட், அப்பதான் உனக்கு செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? Then up to 500 rupees, 500 piece வரைக்கும் 5% discount. So from 200 to 500, again from 15 rupees, 5% discount to be given from the 15 rupees. 15 ரூபாயில இருந்து 5% discount. Next option 501 to 1000. You can ask one question, sir, here we put 501, whereas here we are having 500. Which one is right? First we have to understand the question. If you are less than 200 means it means 119. அப்படின்னா 200 அப்படின்னா from 200 to 200 கம்மியாக இருந்தால் இந்த ப்ரைஸ். from 201லேருந்து 200 and 201. 200 இருந்தால் இந்த ரேட். from 201 to 500 இந்த ப்ரைஸ். 501லேருந்து இந்த ப்ரைஸ். ஓகேவா? ஸோ from 500, from 500, 201 to 500 வந்து 15 ப்ரைஸா இங்கே கொடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 501 தான் வரணும்ல. இல்லை அங்கே என்ன கொடுக்குறோமோ லெஸ் தேன் 500, லெஸ் தேன் 500 அப்படின்னாக்க 499 வரைக்கும் இருக்கு. இங்கே 500 இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த காலம் வந்து இட் வில் கம் ஃப்ரம் ஆட்டோமேட்டிக் காலம். ஸோ ஹவு வி கேன் கிவ் ஹியர் வந்து லெஸ் தேன் இருக்கு. ஐ திங்க் வி ஆர் கிவிங் ராங்லி. less than 200 அப்படின்னா up to 199, like that we have to give up to 199, ரைட்டா? less than 200 னா up to 199 வரைக்கும் தானே. up to 199 வரைக்கும் இல்ல 201 ன்னு வரணும் சார். இங்கயா ஃப்ரம்ல 201 வரணும் சார். இல்ல அது 200 தான் சார். less than 200 வரும் சார். less than 200 செகண்ட் காலம்ஸ்ல 201ல இருந்து 500 வரும் சார். from 200 ன்னு தான் ஆரம்பிக்குதாங்க. இங்க 201 வர மாட்டேங்குது. less than கொடுத்தாச்சு. சார் less than 201 less than 201 தான் சார் கொடுக்கணும். இங்க less than 201 அப்படினா ரைட் ஓகே. இல்ல சார், அப்போ क्वेश्चनல less than or equal to 200 ன்னு கொடுத்திருந்தா சார் 200 இன்க்ளூட் ஆகும். இல்லப்பா இங்க less than 201 அப்படினா 200க்கு வந்து பாத்தீங்க அப்படினா 15. இல்ல சார், இப்போ क्वेश्चन வந்து less than 200 னா 200க்கு இது இன்க்ளூட் ஆகாது சார் ஃபர்ஸ்ட் லைன்ல. இப்போ less than equal to 200 ன்னு சொன்னா தான் அந்த 200 இன்க்ளூட் ஆகும். ஓகே வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து less than 200 இருந்தா 2% இல்லையா?
201லேருந்து 500 வரைக்கும் இப்படியே கொடுத்துப்போம். ஏன் நம்ம போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஒரு சோப்புக்கு 2 சோப்புக்கு. 200லேருந்து 500 வரைக்கும் 5%. 500 to 1000. அப்போ கால்குலேஷன் தப்பா வரல சார். அப்போ 200 எந்த பிரைஸ் எடுத்துக்கும் சார் அது? 200க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இப்போ பிரைஸ் கரெக்டா 200 குவான்டிட்டிஸ் வாங்கினா purchase 5% டிஸ்கவுண்ட் தான் எடுத்துக்கும். 200க்கு அப்போ 200க்கு மேல 200 அப்படின்னா இதுல வந்து கொஸ்டின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தா இத 200 இதுல வந்துரும் சார். இதுல லெஸ் தென் மட்டும் தான் இருக்கு. அப்போ இங்க 200 இங்க இருந்தா சார் வரும். செகண்ட் லைன் 201ல இருந்து வராது சார். அப்போ 200ல இருந்து தான் சார் வரும். என்ன போடணும் ஆக்சுவலா? லெஸ் தேன் 200 199 இருந்தா 2%. இங்க வந்து அப்படின்னா லெஸ் தேன் 200 ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் இல்லையா? 200க்குனாக்கா எவ்வளவு வரணும்? 200 அப்படின்னா 5% தான் வரணும் இல்லையா? அப்ப வந்து லெஸ் தேன் 199 போட்டுமா? சார் லெஸ் தென் 199 198 தான் சார் வருவாங்க. ஆமா, இங்க அதுதான் நான் லெஸ் தேன் 200 போடுறேன். லெஸ் தேன் 200னா 199. 200 கரெக்ட் தான் சார். 199 வரைக்கும் 2%, 200ல இருந்து 5%. 200ல இருந்து 5% இல்லையா? இங்க வந்து கொஸ்டின் ஆமா ராங்கன்னு சார். நினைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தேன் இங்க வந்து 200 தான் இருக்கணும். ஆனா இங்க 201ன்னு போட்டான். ஆமா கொஸ்டின் சார், வந்து ஆமா தப்பா சார். இருக்கு. ஆமா கொஸ்டின் சார். தப்பு. ஏன்னா இங்க லெஸ் தேன் 200 போட்டதுனால ஒன்னு 200க்கு மாத்திரம் தனி ரேட் இதுல இன்க்ளூட் கொடுத்துருக்கணும். ஆகும். ஆமா சார். இங்க வந்து இங்க 200 200 to ப்ரொவிஷன் கொடுக்கல. 500 வரும் சார். கொஸ்டின் வந்து மிஸ்டேக். கொஸ்டின் வந்து மிஸ்டேக். ரைட்டா? ரைட். 200 to 500 5%, 500 to 1000 வந்து 10%. அதுக்கு மேல போச்சுனாக்க மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். அதனால வந்து 2 காலம் கிடையாது. எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகேவா? 20%. ரைட். அடுத்தது லக்ஸ். லக்ஸுக்கும் அதே மாதிரி தான். அப் டு 200 செல்லிங் பிரைஸ் மாத்திரம் தான் வரும். அமௌண்ட் போடாம போட்டீங்க சார். எதுப்பா? 1000க்கு மேல உள்ளதுக்கு அமௌண்ட் போடல. ஆமா, அமௌண்ட் 15% இருந்து 20%. அடுத்தது 200 ருபீஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 பீஸ்க்கு 2%. அப் டு 500 18 ருபீஸ் 5%. அதுக்கப்புறம் 1000 நம்பர்ஸ் 18 ருபீஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட். அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் 18 ருபீஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட். லைக் சிந்தால் அப் டு 200 சிந்தாலுடைய செல்லிங் ப்ரைஸ் 17 ருபீஸ். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2%. சார் சார் சொல்லுங்க. நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ண क्वेश्चन அனுப்பியிருந்தேனே, பார்க்கலையா சார் நீங்க? இல்லை பார்க்கல, பரவாயில்ல, இதே கொஸ்டின் இருந்து போட்டோம். அது நீங்க கரெக்ட் பண்ணதுதான் சார், அதனால தான் அனுப்பினேன். சரி பரவாயில்ல, புது புக்காக இருந்தது, கரெக்ஷன் வேண்டாம். 200 to 500 நம்பர்ஸு இது வந்து 5%. 500 to 1000 வந்து 17 ருபீஸ்லேருந்து 10%. 1000க்கு மேலே போச்சுன்னா 17 ருபீஸ்லேருந்து 20%. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஹோல்சேலுக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் தயார் பண்ணணும். இப்போ நம்ம தயார் பண்ணியிருக்கிறது ஹோல்சேல் ப்ரைஸ் லெவல். இதுலேயே ரீட்டைல் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் ஒன்லி ஒன் ஆப்ஷன், ஹோல்சேல் ப்ரைஸ். ஓகேவா? தென் நவ் வி ஆர் கோயிங் டு செலக்ட் த ரீட்டைல் ப்ரைஸ் ஃப்ரம் ஒன் லெவல். ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு செலக்ட் த ஹமாம். ஹமாமுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரைஸு? லெஸ் தேன் 10 ருபீஸ். லெஸ் தேன் 10 பீஸ்னா 15 ருபீஸ். லெஸ் தேன் 10னா 15 ருபீஸ். தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட். 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். 10லேருந்து 20 வரைக்கும் 14.75. இதுக்கு வந்து பர்சன்டேஜில் கிடையாது, பைசாவில் தான். ஓகேவா? அப்புறம் 20லேருந்து 40 வரைக்கும், 20லேருந்து 40 வரைக்கும் 14 ரூபா 50 பைசா. அடுத்தது 21லேருந்து 20 40 41லேருந்து 100 வரைக்கும், 41லேருந்து 100 வரைக்கும் எவ்வளவு? 14 ரூபாய். இதே ஆப்ஷன் தான் எல்லாத்துக்கும். 100 ரூபாய்க்கு மேலே போனாலும் அவ்வளோதான் இல்லையா? அப்போ வந்து இங்கே வந்து 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் அதே தான். அதனால் வந்து என்ன பண்ணு, இந்த 100 எடுத்துருங்க. 40க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் இந்த ரேட்டு. ஸோ யூ கேன் டிசைட். சப்போஸ் இஃப் எனி பர்சன் பர்ச்சேஸ்டு 150 நம்பர்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் த ஆப்ஷன் டு செலக்ட் இன் விச் ப்ரைஸ் யூ கேன் கிவ், ரீட்டைல் ஆர் ஹோல்சேல். யூ கேன் செலக்ட். செகண்ட் வந்து என்ன சோப்பு? லக்ஸ். செலக்ட் லெஸ் சேம் 17.18 ருபீஸ் எம்ஆர்பி. 10 கம்மியாக வாங்கினா எம்ஆர்பி. 10லேருந்து 20 வரைக்கும் வாங்கினா 17.75. 20லேருந்து 40 வரைக்கும் வாங்கினா 17.50. 40க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 17 ருபீஸ்.
எகைன் சிந்தால் அப் டு 10 நம்பர் வாங்கினா 17 rupees எம்ஆர்பி ஒன்லி. 10லேருந்து 20 வரைக்கும் 16.75. அப்புறம் 40 வரைக்கும் 16.50. அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 16 rupees. லைக் தட் வி ஹவ் டு ஃபிக்ஸ் த மல்டிபிள் ப்ரைஸ் லெவல். முடிஞ்சா மல்டிபிள் ப்ரைஸ் லெவல்ங்கிறது இதுதான். கிளியரா? அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்க்குறோம் பர்ச்சேஸ் என்ட்ரி அக்கௌண்டிங் வவுச்சர் வி அசியூம் 1 நாளில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்ப்போம் எக்ஸைஸில் ஏதாவது சம் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் சும்மா பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. 1ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, ஹமாம்லேருந்து 5000 சோப்பு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் 1/4/2020 அப்படி வச்சுப்போம். யார்கிட்டேருந்து வாங்குறாங்க, ஹமாம்லேருந்து. பர்ச்சேஸ் சார் பேமெண்ட்ல இருக்கு சார். அதான் மாற்றுவோம்ப்பா, மாற்றுவோம். சிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ். ஹியர் இட் இஸ் கால்டு பர்ச்சேஸ் வவுச்சர். இன் பர்ச்சேஸ் வவுச்சர் தேர் ஆர் 3 kind of mode. ஒன்று ஐட்டம் இன்வாய்ஸ், another one is accounting invoice, another one is voucher. Which purchase voucher should select under which situation? Suppose if you are having item stock inventory, then you have to select the item invoice. Suppose if you are going to raise the invoice for like advertising company, like any service sector, contract services, like that அப்படின்னா you have to select the accounting invoice. In which situation voucher mode should select? Suppose if you are having multiple debit and multiple credit, you can select the multiple voucher mode. Voucher mode you can select. But you normally purchase and sales you should not opt the voucher type. இந்த ஆப்ஷன் எடுக்காதீங்க. ஆஸ் வவுச்சர் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். எய்தர் யூ ஹாவ் டு யூஸ் த ஐட்டம் இன்வாய்ஸ் ஆர் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். இன்வென்ட்ரி இருந்தால் ஐட்டம் இன்வாய்ஸ், இல்லைன்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். ஓகேவா? ஸோ இன்வாய்ஸில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1/4/2003 5000 சோப்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்வாய்ஸ் டேட் வந்து 1/4/20 வச்சுப்போம். நார்மலி நீயே ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறோம், ஆல்ட் சி ஹமாம் அண்ட் கோ. Hamam and Co should come under sundry creditors. Maintain bill by bill, yes. Give him a GST number. ஆல்ரெடி ஒரு நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. கையில் வந்து நோட் எழுதி வச்சுங்க. ஓகேவா? நானும் அந்த மிஸ்டேக் பண்ணுறேன். ஒரு 20 ஜிஎஸ்டி நம்பர் 30 ஜிஎஸ்டி நம்பர் வச்சுக்கணும். நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரி பண்ணதும் இந்த மாதிரி அடிஷ்னல் ஆப்ஷன் ஏதாவது கேட்கும். உங்களுக்கு இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் போயிடுங்க. பேக் ஸ்பேஸ் போய்ட்டு யூ ஹாவ் டு ப்ரெஸ் F12. அதில் ப்ரொவைடு சப்ளை டீட்டெயில் டேர்ன் இன்டு நோ, ப்ரொவைடு ரெசிப்ட் ஆர்டர் டேர்ன் டு நோ, செலக்ட் காமன் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார் ஐட்டம் அலோகேஷன் எஸ். ஓகேங்களா? இப்போ ஐட்டம் நேம் ஹமாம் வாங்குகிறோம். எவ்வளோ வாங்குகிறோம்? 5000 குவான்டிட்டி வாங்குகிறோம். எவ்வளவு? 10 rupees. எப்படி இந்த 10 rupees வந்தது? இங்கே ஹமாமில் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஸ்டாண்டர்ட் ரேட் இந்த இடத்துல 10 ரூபான்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ரேட் வந்து பிக்கப் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஆர்டிஎஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வராது. ஹமாம் யார்கிட்டேருந்தும் வாங்கலை, யாருக்கும் விற்கவும் இல்லை, அதனால ஒன்றும் வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு, குடோனு, சேல்ஸு, ஐட்டம் ஆஃப் சேம் கேட்டகரி. இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இதே அடுத்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடும்போது பாருங்களேன், என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இன்வாய்ஸு 2ஆம் தேதி இதே ஹமாம் சோப்பு நான் வாங்குறேன். ஹமாம் சோப்பு எகைன் ஒரு 3000 சோப்பு வாங்குறேன். இங்கே 10 ரூபான்னு காட்டுது, 11 ரூபான்னு வருது. இப்போ இங்கே 10 ரூபான்னு காட்டுறதுனால நமக்கு என்ன தெரியுது, ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கோன்னு வருது. இன்வாய்ஸில் 11 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோ. இன்வாய்ஸில் 11 ரூபான்னு இருக்கு. நீ வந்து இந்த இடத்துல போடலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் நீ மென்ஷன் பண்ணல பர்ச்சேஸ் ப்ரைஸு. அப்போ இது என்ன ரேட்டுக்கு ஏற்கனவே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து இங்கே சைடில் கிடையாது, ஆல்ட் எஸ். ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்ட் எஸ். ஆல்ட்டு ஸ்ரீனிவாசன் நினச்சிக்கோ, ஆல்ட் எஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணா 1ஆம் தேதி இந்த இன்வாய்ஸ் நம்பரில் 5000 நம்பர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். தெரியுதுங்களா? 1ஆம் தேதி வாங்கியிருக்கோம். தட் இஸ் வேலிட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகணும்.
எப்படி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகுதுனாக்கா உங்களுக்கு வந்து இது இருக்குது, சண்டே கிரெடிட்டாரில் இது கொடுத்துருக்கணும், அப்போ தான் கால்குலேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சோப்பு 1ஆம் தேதி லக்ஸ் அண்ட் கோலேருந்து வாங்குகிறோம். அக்கௌண்டிங் வச்சர் வி +14 இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோ, ஆர்டிசி போட்டு லக்ஸ் கொடுங்க, லக்ஸ் அண்ட் கோன் கொடுங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காம விடுவோம். என்ன இது பார்ப்போம், ரெகுலர்னு போடுறோம் பட் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல. லக்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோம், லக்ஸ் எவ்வளோ வாங்குகிறோம், 2000 சோப் வாங்குகிறோம். இது வந்து வவுச்சர் டைப்புங்கிறதுனால கால்குலேட் ஆகுது, ஆக்சுவலாக கால்குலேட் ஆகக்கூடாது. பட் ஜிஎஸ்டிஆர் 2ல் வந்து இது மிஸ்டேக்குன்னு காட்டுவது, ஜிஎஸ்டிஆர் 2ல் வந்து மிஸ்டேக்குன்னு காட்டும். பார்க்கலாம். ஃப்ரம் 143 சிந்தால் வந்து ஒரு 3000 சோப் வாங்கணும். 1 நாளில் இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே போட்டுக்கோ, ஆர்டிசி போடுங்க. சிந்தால் கம்பெனி, சிந்தால் லிமிடெட். இதுக்கும் வந்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்க வேண்டாம். எவ்வளோ சோப் வாங்குறோம், சிந்தால் 3000 சோப் வாங்குறோம், 3000 சோப் வாங்குறோம். இப்போ ஸ்டாக் சம்மரியில் பாருங்கள், சிந்தால் பதிவாகலை, இன்னொரு வாட்டி என்ட்ரி போடுறேன். சும்மா வச்சுக்கோ, இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன், சிந்தால் சோப்பு 3000 நம்பர் வாங்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுங்க, கொடுத்துட்டு இப்போ ஸ்டாக் சம்மரியில் போய் பாருங்கள். ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வைஸ் இருக்கும். உனக்கு டீட்டெயில் வேணால் F11 ப்ரெஸ் பண்ணால் போதும், F11 ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்தது என்ன இருக்கு, சோல்டு டு அபி ஏஜென்சி 190, அபி ஏஜென்சிஸ் அப்படின்னு இருக்கு. அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 190 ஹமாமு, 200 லக்ஸ், 180 சிந்தால் சோப் சேல் பண்ணுறோம். 5 நாள் 2003 விற்க முடியாது, 2 நாளில் விற்றுருவோம். சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F8 ப்ரெஸ் பண்ணி செலக்ட் த ஜிஎஸ் லோக்கல் சேல். இந்த இடத்துல அந்த பார்ட்டி பேர் இருக்கா, பார்ட்டி பேர் இல்லை, அபி ஏஜென்சி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூம் பண்ணிக்கோ, அபி ஏஜென்சிங்கிறது ஹீ இஸ் ஏ ரெகுலர் டீலர். அபி ஏஜென்சி இஸ் ஏ ரெகுலர் டீலர், அஷ்யூம். யூ கேன் ஃபிக்ஸ் வெதர் ஹீ இஸ் ஏ ஹோல்சேல் டீலர் ஆர் ரீட்டைல் டீலர் இன் ஹிஸ் லெட்ஜர். அவனுக்கு லெட்ஜரில் தான் நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும், வெதர் வி ஆர் கோயிங் டு செல் இன் த wholesale price or retail price. So here you have to select the ledger, you have to create the ledger, Abhi and Co. If you select the Sunday debtors, it will ask maintain bill wise detail, yes. Credit limit, everything it will ask. You can give the credit limit also, say give 2 lakh rupees. Select the regular dealer, select the regular dealer and provide a GST number not required, like that we may see later on. Abhi dealer. If you select the Abhi ledger, then it will asking one question whether he is a retail dealer or wholesaler. What will happen if nothing selected? If you select the retail price will come. If you select wholesale price will come. Suppose if you select not applicable, what will come? Which price will come? மேனுவலா என்டர் பண்ணனும். No. Even though if you select not applicable, some price will come. Which price will come? Can anyone judge? selling price. Very good answer. Selling price. Already you gave one default price la. Selling price கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த இன்வென்டரியில. So that if you select the not applicable option, if you select the not applicable option, automatically the selling price will come. Even though he purchased more than 500 quantity or 1000 quantity, assume we may select the not applicable. What is going to happen? I am selecting the not applicable option. Under Hammam, actually he purchased 1000 quantity. What is happening? Hammam ku 15 rupees selling price. What was the selling price for Hammam? Hammam oda selling price enna? What is the selling price of Hammam? 15 rupees only. If you select the not applicable option, the default price what you have set in the inventory mode. Inventory mode la set the standard price, selling price. What you give, that price will come. That is tally. Idan tally. புரியுங்களா? Tally automatically will not calculate.
Our tally automatically will not decide whether he is a regular dealer or composite dealer. Depends upon the quantity entered. அங்கதான் நிக்குது tally. நல்லா இருக்கா இந்த ஆப்ஷன்? நல்லா இருக்கா இந்த எக்ஸ்பிளனேஷன்? நல்லா இருக்காயா? எஸ் சார். இருக்கிறது நாட் அப்ளிகபிள் Yes, செலக்ட் sir. ஆனா என்ன ஆகுங்கிறதையும் சொல்லணும். தட் இஸ் டீச்சிங். தட் சொல்லணும். So he is purchasing how many quantities? He is purchasing how many quantities? எவ்வளோ வாங்குறான்? 190 hammams. So that we are going to select the wholesale price. You gave 190. If you select 190, automatically the tally changes the selling price. What was the selling price for 190? What we gave? Suppose if any person purchased less than 200 quantity, 15%. What will happen if he purchased only one quantity? ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கினா என்ன ஆகும்? Whether it will pick up the default selling price or retail price or wholesale price. Which price it will select? If you put one and if you define the customer as a wholesale customer, what will happen? Which price automatically will? Discount வரும். Discount will come. You ஏன்னா have நீங்க to work wholesale like தான that. கொடுப்பீங்க. If you design as a wholesale price, then even he purchased one quantity from us, it give the discount. Give it. It's called less than 1. It also calculate the discount. Less than 2. Nothing purchased அப்படின்னா இன்வாய்ஸே போட முடியும். invoice வராது. If he nothing purchased, accounting voucher V, Abhi and Co, I am selecting the wholesale price, hammam, and I am putting the zero quantity, nothing will not come. If I put 1%, automatically discount column will work. How much he is purchasing? 190 hammams. Then what was the second thing? What was the seventh thing? Lux 200 numbers. Lux 200 numbers. How automatically everything it is getting work. Synthal 180 numbers. Synthal 180 numbers. Like that we have to enter. Reference number automatically it will come default. Here you may watch one thing, round off. Automatically this round off is calculating based on the previous figures. Previous figures are total calculate பண்ணிட்டு round off வந்து automatically it is coming. How this round off is automatically get calculating? Round off வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி கால்குலேட் ஆகுது நீங்க கொடுக்காமலே? இல்லையே நம்ம இத கொடுத்திருக்கோம் சார். நீங்க அங்க ஒரு பான் குத்தி வச்சிருக்கீங்க. வவுச்சர்ல கொடுத்தோம் சார். We gave they use this option, voucher type option we are using. வவுச்சர் டைப்ல கொடுத்தோம்ல நம்ம. ரவுண்டிங் voucher typeல round off as total amount rounding. Total amount roundingல 1 rupee பண்ணிக்கோ அப்படி சொல்லி நார்மல் ரவுண்டிங் கொடுத்துருக்கோம். So that it is getting round off. Clear? Clear. Next, what was the second invoice? Second invoice sold to Subhash Enterprises. Same date, Subhash Enterprises. He also comes under Sunday debtor. Give him credit limit of rupees 3 lakh. Control A. Select the wholesale price level. How much quantity? ஹமாமில் 350, லக்ஸில் 400, சிந்தால் 500. ஹமாமில் 350, லக்ஸில் 400, சிந்தால் எவ்வளவு? சிந்தாலில் 500. அடுத்தது பாருங்க, 9ஆம் தேதி மேக் இட் 15 சோல்டு டு சந்திரன். எல்லாமே ஏப்ரல் மாதமே இருக்கட்டும், அப்போதான் நமக்கு பிரச்சனை இல்லை. Chandran and Co, company name. He is also comes under Sunday debtor. Make it 1 lakh. Make it 50,000. Credit limit. What is going to happen? Wholesale price level. எவ்வளோ சோப்பு சந்திரனுக்கு? ஹமாமில் 850, 850. லக்ஸில் 600 numbers. லக்ஸில் 600 numbers. Synthal 900 numbers.
enter address. Next option, sold to Abdul agency. யாரு? அன்பு ஸ்டோர். Alt C, அன்பு ஸ்டோர். 30 days. I am giving 50,000. Sorry, 50,000 as a credit limit. Setting the wholesale price level. Hamam, how many quantities? 1,200. If you select the Hamam, you can see inside view how much quantities is available. What is this? இது என்ன இது? ஹமாம் 6610 போட்டிருக்கு. என்ன இது? ஸ்டாக் சார். Balance, remaining stock, available stock. Because suppose if you select 6,700, immediately it will tell you are having the negative stock. நெகட்டிவ் பேலன்ஸ். Negative balance. Whether we can save this invoice or not. சேவ் ஆகும் சார். No, it cannot save. Because why we can't save? சேவ் சார். மைனஸ் நெகட்டிவ்ல சேவ் ஆகும் டேலில. நெகட்டிவ்ல சேவ் ஆகும். But we gave the credit limit of rupees 50,000. You cannot save. Enter கொடுத்து சேவ் பண்ற பாருங்க. It will not கிரெடிட் save. லிமிட் ஓகே. ஓகே கிரெடிட் லிமிட் இது வருது. 50,000 தான கொடுத்திருக்கோம். So that if you fix any credit limit, it cannot save. To save this voucher, what we have to do? I want to save this voucher. I want to receipt entry போடணும் சார். கிரெடிட் லிமிட் இன்கிரீஸ் பண்ணனும் சார். receipt entry போட்டா வராது. Because you are going to sell more than 50,000 value of goods. receipt entry போட்டா எப்படி வரும்? லெட்ஜர் even you will not receipt entry போடலாம். லெட்ஜர்ல வந்து போய் credit limit சேஞ்ச் பண்ணிட்டு அப்பதான் வரும். So that if any credit limit is fixed, whether you can individually decide to change the credit limit, what you will do as an accountant, whether you will alter the credit limit or you will ask your boss to change it, to ask permission to change. சார் பாஸ் கேட்கணும் சார். Who is the immediate boss to decide? You have to immediately ask, sir, the credit limit is exceeding, so that we cannot raise invoice. What we can do? Either we can change the credit limit or we have to reduce the quantity. என்ன பண்றது? அல்லது நம்மகிட்ட பணம் வர வேண்டியிருக்கு, அதை கேட்கலாமா? What decision we can do அப்படிங்கிறது கேட்கணும். What your boss is telling, you can follow the same direction. So that here, if you need to increase the credit limit, from voucher point of view also, you can increase the credit limit. How? Here அன்பு ஸ்டோர்ஸ் இருக்குல்லையா, அந்த இடத்துல if you press control enter, automatically it will get happen. I am giving the credit limit of rupees 5 lakh and A. Now it can save. Now சார் இங்க வவுச்சர்ல லெட்ஜர் கிரியேட் பண்ண முடியுமா சார்? yeah, possible. Alt C போட்டா வரும்போது Alt C. ஓகே. எவ்வளவு நாள் கழிச்சு கேக்குறப்பா? எவ்வளவு வாங்குறாங்க? அபு ஏஜென்சிஸ் எவ்வளவு வாங்குறான்? 1,200 அமௌண்ட். 1,200. லக்ஸ் வந்து 1,400. லக்ஸ் வந்து 1,400. லக்ஸ் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் வருது பார்த்தோம் இல்லையா? நெகட்டிவ் பேலன்ஸ். அதுதான் வந்து நான் சௌந்தர்யா சொன்னாங்க, இது வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கு சார், கரெக்டட் இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னு. அதான சௌந்தர்யா நீங்க சொன்னது? ரைட். நான் அப்போ மாற்றிருப்பேன், இந்த நெகட்டிவ் பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பேன். சிந்தால் வந்து 2,500 நம்பர், இந்த மாதிரி நான் இன்வாய்ஸ் வந்து மாற்றிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம் தான் இருக்குது, இதை வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அன்பு ஸ்டோர் இருக்குது, அன்பு ஸ்டோர்னு வரும்போது அன்பு ஸ்டோர் இருக்கா? இல்லை, இருக்கு. அன்பு ஸ்டோருக்கு ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அன்பு ஸ்டோருக்கு ஏற்கனவே நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை, இப்போ தான் சேல்ஸ் பண்ணுறோம். இல்லை, ஏற்கனவே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோமோ? அபி, சுபாஷ் சந்திரன், அப்துல். அன்பு இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரி பரவாயில்ல, அன்புன்னு நம்ம புதுசாக வேற ஒரு ஆள் போட்டுக்கோம், அன்புக்கு அப்படின்னு போட்டுக்கோம், புது ஆளாக போட்டுக்கிறோம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கஸ்டமர் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஹமாம் வந்து 10 நம்பர், ஹமாம் வந்து 10 நம்பர். அடுத்தது லக்ஸ் வந்து 8 நம்பர்.
சிந்தால் வந்து 9 நம்பர். இந்த இன்வாய்ஸ் ஓகேவா? இந்த இன்வாய்ஸ் ஓகேவா? ஓகே சார். நம்ம பண்ணினது ரைட்டா? ரைட் சார். If I gave this invoice, whether Anbu will accept or not. If I am giving this invoice to Anbu, whether Anbu will accept my invoice or not. மெட்டீரியல் இல்லாம மெட்டீரியல் நெகட்டிவ்ல வருது. புரியல. மெட்டீரியல் நெகட்டிவ்ல இல்ல சார், நம்ம கிட்டே ஸ்டாக் இல்ல சார். நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. என்னுடைய क्वेश्चन என்னன்னா, if I am giving the invoice to Anbu, whether you will assume not Anbu. Suppose if I am giving the invoice to Arunajadesan, I am changing the name to Arunajadesan. Arunajadesan. Spelling right, Abba? Right. Arunajadesan. I am giving the invoice to Arunajadesan. Whether he will accept this invoice or not. Aruna, please tell me whether you will accept or not. அக்செப்ட் தான் சார். Accept தான் இல்லையா? நெகட்டிவ் பேலன்ஸ்ங்கிறது இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மீ, நாட் ஆனா நீங்க இன்வாய்ஸ் கொடுத்தாலும் மெட்டீரியல் கொடுக்கணும், அதுதான் வேணும். இல்ல இன்வாய்ஸ் கொடுக்குறேன், மெட்டீரியல் கொடுக்குறேன். இஃப் யூ see this invoice, whether you will accept this invoice or not. அக்செப்டட் தான் சார். அக்செப்டடா? ஆமா. இப்போ பாருங்க, நான் பிரிண்ட் ப்ரீவியூ காட்டுறேன். ஆல்ட் பி கொடுத்து பிரிண்ட் ப்ரீவியூ காட்டுறேன். பிரிண்ட் ப்ரீவியூ. இப்போ சொல்லுங்க அக்செப்டடா? பாருங்க கொஞ்சம் இன்வாய்ஸ் நல்லா நான் பார்த்துட்டு. அக்செப்டடா? நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கடைக்கு போற, புக்கு வாங்குற, இன்வாய்ஸ்ல இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் காலம்னு ஒன்று இருக்கு. டிஸ்கவுண்டே கொடுக்காம நீ டிஸ்கவுண்ட் காலம் உள்ள இன்வாய்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்ல டிஸ்கவுண்ட் எனக்கு அவைல் பண்ணல, அவ்வளவுதான். இல்லப்பா, எனக்கு டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்கல. ஆனா நீங்க என்ன F12 கான்ஃபிகரேஷன் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட் காலத்தை தூக்கிட்டு நீங்க பிரிண்ட் எடுத்து கொடுங்க. சப்போஸ் வந்து அதுக்கு தான் என்ன பண்ணணுங்கிறது தான் கேட்குறேன். டிஸ்கவுண்ட் காலம்னு ஒன்று இருந்து உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்காம விட்டா நீ கேட்பியே மாட்டியா? அட்லீஸ்ட் வாங்கின்னு போவேன். நமக்கு நெசசரி இருக்கு, வாங்குவோம். வெதர் வி விச் ஹேட் ஆஸ்க் கொஸ்டின் ஆர் நாட். டிஸ்கவுண்ட்னு போட்டு ஒரு இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா, சார் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் சார், நீங்க எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலையே, கேட்போமா மாட்டோமா? கேட்போம். ஆனா 10 ப்ராடக்ட் எல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதுதான், அது நம்ம சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். அட்லீஸ்ட் கேட்பியா மாட்டியா? அது கேட்போம். அப்ப வந்து என்ன பண்ணணும்? அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் அவைலிங் டிஸ்கவுண்ட், வாட் வி கேன் டு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெகனுக்கு டிஸ்கவுண்ட்டும் அருணாக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் காலத்தை தூக்கிடணும். டிஸ்கவுண்ட் காலத்தை தூக்கணும். பிரிண்ட் ப்ரீவியூல டிஸ்கவுண்ட், பிரிண்ட் ப்ரீவியூல டிஸ்கவுண்ட் இல்லாம பாத்து F12 போட்டு பிரிண்ட் ப்ரீவியூல கான்ஃபிகர்ல டிஸ்கவுண்ட் காலம் இல்லாம இருக்கா பாப்போம். இங்க வந்து ஷோ டிஸ்கவுண்ட் காலம் இருக்கா, ஷோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் காலம். இத வந்து நோ கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்தா வராது. இப்ப ப்ரீவியூ பார்த்தா வராது. இப்ப பாத்தீங்கன்னா வராது. இப்ப வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ரைட்டா சார்? ரீட்டைலருக்கு டிஸ்கவுண்ட் காலம் இல்லாம பண்ண முடியாது சார். என்னப்பா? வவுச்சர் டைப்ல போய் டிஸ்கவுண்ட் காலத்தை எடுக்க முடியாது சார் ரீட்டைலருக்கு. வவுச்சர் டைப்ல நம்ம டிஸ்கவுண்ட் காலம் கொடுக்கவே இல்லையே. இது வந்து நம்ம ரீட்டைலருக்கு மட்டும் நம்ம இல்ல அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ரீட்டைலருக்கு ஹோல்சேலருக்குலாம் நம்ம பண்ண முடியாது. டிஸ்கவுண்ட் காலம் வேணுமா வேண்டாமா, அவ்வளவுதான். சரி, இப்ப நான் டிஸ்கவுண்ட் காலம் வேண்டாம்னு கொடுத்துட்டேன்ல, அவனுக்கு என்ன ஆகும்? ஏற்கனவே டிஸ்கவுண்ட் கொடுத்த பார்ட்டிக்கு என்ன ஆகும்? அவனுக்கு கரெக்டா இருக்கும். அது அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க பிரிண்ட் ப்ரீவியூல தான் நீங்க டிஸ்கவுண்ட் மாத்தீங்க. சரி பாப்போமா? இப்ப அந்த பார்ட்டி பாப்போமா? அந்த பார்ட்டி இப்ப நீங்க பிரிண்ட் ப்ரீவியூ மாத்துறீங்க சார். அதுதான் சொல்றேன். அந்த பார்ட்டிக்கு எப்படி வரும் பாப்போமா? இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் காலம் இருக்கு. டிஸ்கவுண்ட் பிரைஸ் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 190 குவான்டிட்டி இன்டு 15 ரூபாய் பெருக்கி போட்டு பாருங்க, எவ்வளவு வருது பாருங்க. என்னையா கணக்கு ஒன்று தெரியுமா தெரியாதுன்னு கேட்பான். 190 இன்டு 15 எவ்வளவு வருது? 2850 சார். 2850 சார். இங்க 2793 போட்டுருவான். 190 15 பெருக்கினா 2793 போட்டுருவான். அவன் என்ன வாங்கிட்டு கம்முன்னு போவான். ஆனா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினைப்பான், நமக்கு கணக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பான். புரியுதா? கம்ப்யூட்டர் தப்பா போட்டுருச்சு. ஆமா அப்படின்னு நினைப்பான். என்னடா கம்ப்யூட்டர் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு.
அப்போ என்ன பண்ணணும், இவனுக்கு கொடுக்கும்போது கான்ஃபிகரில் போயிட்டு ஷோ டிஸ்கவுண்ட் காலம் இருக்கு இல்லையா, அதை என்டர் கொடுத்து கண்ட்ரோல் கொடுக்கணும். இப்போ போய் ப்ரீவியூ பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் கரெக்டாப்பா 190 15 ரூபாயில் 2% போக இந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் கரெக்டுங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்? 15 இன்ட்டு 98% இன்ட்டு 190 போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும் இல்லையா? 2% டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 98% தான். 15 குவான்டிட்டி 15 ரூபாய் இன்ட்டு 98% இன்ட்டு 190 போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். வருதா பாருங்க, இப்படிதான் கால்குலேட் வரும். இல்லை கால்குலேட்டரில் 15 - 2% இன்ட்டு 190 போடணும். அப்படி போடணும். முதல்ல கால்குலேஷனை முடிக்கணும், அப்புறமா தான் குவான்டிட்டி என்ட்ரி பண்ணணும். நீ குவான்டிட்டி என்ட்ரி பண்ணிட்டு அப்புறமா கால்குலேஷன் பண்ணக்கூடாது. 190 இன்ட்டு 15 - 2% போடக்கூடாது, தப்பாக காட்டும். 15 - 2% போட்டு இன்ட்டு 190 போடணும். அப்போ தான் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். பாருங்க, செக் பண்ணுங்க. 15 - 2% இன்ட்டு 190 போடுங்க, 2793 வரும். நீங்கள் 190 இன்ட்டு 15 ருபீஸு -2% போடுங்க, அப்பயும் கரெக்டாக தான் வரும். கரெக்டா வரும் சார், அப்பயும் கரெக்டா கரெக்டாக வரும். கரெக்டா இருக்கு சார். அப்பயும் கரெக்டாக வரும். பட் வி ஹாவ் டு டூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன். இந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம பண்ணி பார்க்கணும், ரைட்டா? இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நம்ம இப்படி போட்டால் வருதா, அப்படி போட்டால் வருதா, எப்படி போட்டாலும் வருதா, ரைட், ஓகே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு வந்து டைம் என்னாச்சு, 5:15 ஆயிடுச்சு. ஸோ வி கேன் க்ளோஸ் திஸ் கிளாஸ் திஸ் செஷன். இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.